ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா உளுந்தங்களி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். உளுந்து வந்து நீங்கள் 1 மடங்கு எடுத்துட்டிங்கன்னா கருப்பட்டி வந்து அதுக்கு 2 மடங்கு எடுக்கணும். அப்புறம் இது வந்து சிகப்பு பச்சரிசி. சிகப்பு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து இந்த உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து வறுபட்டோடனே ஒரு வாசம் வரும். அது வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உளுந்தோட மனம் வருது. இப்போ உளுந்து வந்து வறுபட்டுருச்சு. அதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே வடைச்சட்டியை வச்சு இந்த சிகப்பு பச்சரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அரிசி வந்து வெடிக்கும், அப்போ நம்ம எடுத்துக்கணும். அரிசியும் வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அதே தட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த உளுந்தையும் அரிசியையும் வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கருப்பட்டியை போட்டு அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா மட்டும் போதும். அப்புறம் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். உளுந்தையும் அரிசியையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து வச்சுட்டு களிக்குன்னா தான் கெட்டி விழுகாது. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் நம்ம உள்ளே வந்து உளுந்த மாவை போட்டு ஊற்றிக்கலாம் உள்ள. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த உளுந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா கெட்டி விழுந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாக உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கருப்பட்டி வந்து நல்லா நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். உளுந்து வந்து அடியில் அடி பிடிச்சிட்டே தான் இருக்கும். நம்ம அது கெட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உளுந்து வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை நம்ம ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், உளுந்தங்களி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ உளுந்தங்களி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த களி வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.